Hi friends, welcome to Zoya.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி டேஸ்டியான தக்காளி தொக்கு செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நான் இங்க ஒரு 7-8 பல் பூண்டு 7-8 தக்காளி அறுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு panல நான் ஒரு 1/2 கப் ஆயில் ஆட் பண்றேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் எடுத்து வச்சிருந்த பூண்டையும் வரமிளகாயும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் அறுத்து வச்சிருந்த தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது ஒரு ஜாரில் போட்டோனையும் நல்லா ஆற வச்சுட்டு இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து ஒரு பேனில் நான் 1 கப் ஆயில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் அழகா சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி. இது உங்கள் வீட்டில் தோசை இட்லி கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.